இந்த பிடிஎல் மோனோ சப்வூஃபர் போர்டு வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னா 250 வாட்ஸ் ஆர்எம்எஸ் அதுக்குள்ளே இருக்கிற சப்வூஃபர் வச்சுருக்கவங்க எல்லாரும் இந்த பிடிஎல் மோனோ தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதாவது இதனுடைய மேக்ஸிமம் அவுட்புட்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் டைடு லோடில் மேக்ஸிமம் அவுட்புட்டே 240 வாட்ஸ் தான் வெளியே வரும். நீங்கள் இதில் கொண்டுட்டு போய் ஒரு 325 ஆர்எம்எஸ் உடைய ஜேபிஎலோ வேறு ஏதாவது இது பண்ணிங்கன்னா இந்த போர்டை நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி என்ன தான் ஃபுல் பவர் கொடுத்தாலும் போர்டு வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். ஓகேங்களா? அதனுடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டியே 240 வாட்ஸ் தான். அதில் கொண்டு போய் நீங்கள் வந்து 325 ஜேபியில் நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுனால போர்டை ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்கோ. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 ஃபெட்டு அதிகமாக உள்ள போர்டை ஒரு 6 ஃபெட்டோ ஒரு 8 ஃபெட்டோ அதுதான் வந்து 325 வாட்ஸ் ஜேபிஎலுக்கு உரிய கரெக்டான பேர். அதாவது ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ஒர்க் ஆகக்கூடிய கரெக்டான பேர். நீங்கள் வந்து அந்த 6 ஃபெட்டை வந்து பிரிட்ஜ் டைட்லேயும் போட்டுக்கலாம், பேரலல் மோனோலையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஜேபிஎலுக்கு சப்போர்ட் பண்ணுற ஸ்ட்ரெயின் இல்லாமல் போர்டு வந்து ரன் ஆகும். இல்லைன்னா போர்டு வந்து ஸ்ட்ரெயின் ஆகி தான் ரன் ஆகும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஹீட் சிங்க்கும் மாற்றுற மாதிரி இருக்கும். 4 லீஃப் ஹீட் சிங்க்கு பத்தாது. அதனால் நீங்கள் ஒரு 12 லீஃப் ஹீட் சிங்க்கில் இதில் இருக்கிற 4 டிரான்சிஸ்டரையும் ஒரு 12 லீஃப் ஹீட் சிங்க்கில் வச்சு ஸ்க்ரூ பண்ணி 2 கூலிங் ஃபேனு இல்லை ஒரு கூலிங் ஃபேன் வச்சு நல்லா கூல் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா போர்டு தாங்கும். இல்லைன்னா கொஞ்சம் ஹீட்டு ஜாஸ்தியாக ஆகிறதுனால டிரான்சிஸ்டர் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி. தேங்க்யூ.